போன எபிசோடில் மார்ஜின் அக்கௌண்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு விளக்கமாக பார்த்தோம். அந்த மார்ஜின் அக்கௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் பயன்படுத்த முடியுமா? அப்படி அதை பயன்படுத்துகிறதா இருந்தால் எந்த பாயிண்டில் அது கேம்பிளிங்காக மாறும்? அதை பற்றி விளக்கமாக பார்க்குறதுக்கு தான் இந்த எபிசோட். வணக்கம், என் பேர் விஜய் மோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ் இல்லை, கேம்பிளிங் இன்சைட்ஸ். மார்ஜின் அக்கௌண்ட்டை நம்ம எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கலாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். மார்ஜின் அக்கௌண்ட்டுக்கு ஏற்ற பெஸ்ட் அசட்னா அது நம்ம இண்டெக்ஸ் ஃபண்ட் தான். ஏன் அப்படின்னா, இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு தான் நமக்கு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இருக்குது. அதனால் அதோட பிஹேவியரை அக்யூரேட்டாக இல்லாட்டியும் ரீசனபிளாக லாங் டேர்மில் அது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் அது கஷ்டம். அதனால தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை யூஸ் பண்ணுறது நல்ல ஐடியா இல்லை. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் தான் வச்சுப்பேன் அப்படின்னா அட்லீஸ்ட் லோ வாலட்டிலிட்டி ஸ்டாக்ஸாக வச்சுருக்கணும். டெஸ்லா மாதிரிப்பட்ட ஹை க்ரோத் ஹை வாலட்டைல் ஸ்டாக்ஸ் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற ஸ்டாக் கிடையாது. அது கண்ணீரில் போய் முடிகிறதுக்கான வாய்ப்பை தான் அதிகமாக்கும். அடுத்த பாயிண்ட், நம்ம மார்ஜினில் இன்வெஸ்ட் பண்ணுறது எந்த நிலைமையிலும் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது மார்க்கெட்டை டைம் பண்ணி வாங்கி விற்கிற பிஸ்னஸ் இங்கே இருக்கவே கூடாது. மார்க்கெட் மேலே போகலாம் அல்லது கீழே போகலாம், ஆனால் நம்ம வாங்கினதை அப்படியே வச்சுருக்க தான் பார்க்கணும். அதனால தான் இண்டெக்ஸ் ஃபண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பெஸ்ட் அப்படின்னு சொன்னேன். இல்லை, நான் மார்க்கெட்டில் சூறப்புலி, என்னால் பெர்ஃபெக்டாக டைம் பண்ண முடியும் அப்படின்னா அது உங்கள் இஷ்டம், நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. மூணாவது பாயிண்ட், நாம் வாங்குகிற மார்ஜின் எந்த அளவுக்கு இருக்கணும்னா நமக்கு மார்ஜின் கால் வர்றதுக்கான வாய்ப்பு எவ்வளோ கம்மியாக இருக்கணுமோ அவ்வளோ கம்மியாக இருக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்க? அதை கண்டுபிடிக்க நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முதல் விஷயம், மார்க்கெட் எவ்வளோ தூரம் வரை கீழே போகலாம். கடந்த 50 வருஷ ஹிஸ்டரியை பார்த்தா ஒஸ்ட் ட்ராப் 2008 ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் அப்போ நடந்தது. 57% மார்க்கெட் பீக்கில் இருந்து கீழே போச்சு. இந்தியாவோட நிஃப்டி 50 இண்டெக்ஸோட ஒஸ்ட் ட்ராப்பும் அதே டைமில் தான் 65% பீக்கில் இருந்து கீழே போச்சு. அப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜியில் 70% ட்ராப் வரை நாம் எதிர்பார்க்கணும். அதாவது மார்க்கெட் 70% பீக்கில் இருந்து கீழே போனாலும் நமக்கு மார்ஜின் கால் வரக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட் 70% கீழே போனாலும் நம்ம மார்ஜின் பர்சன்டேஜ் 25%க்கு கீழே வரக்கூடாது. இப்போ நம்ம ஸ்ப்ரெட்ஷீட்டில் மார்க்கெட் ரிட்டர்ன் -70% அப்படின்னு போட்டுப்போம். இதுக்கு நம்ம அக்கௌண்ட்டில் 10,000 வச்சுருக்கிறோங்கிற பட்சத்தில் 2,500 வரை மார்ஜினில் கடன் வாங்கலாம். அது 25% லிவரேஜ். அதுக்கு மேலே நம்ம கடன் வாங்கினோம்னா மார்க்கெட் 70% கீழே போகுதுங்கிற பட்சத்தில் நம்ம மார்ஜின் பர்சன்டேஜ் 25%க்கு கீழே வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 25%க்கு மேலே நம்ம லெவரேஜ் பர்சன்டேஜ் இருந்தால் ஹிஸ்டாரிக்கல் ஒர்க்ஸை ஹேண்டில் பண்ண நாம் தயாராக இருக்க மாட்டோம். ஒருவேளை 70%க்கு மேலே மார்க்கெட் கீழே போயிடுச்சுன்னா, அப்படி போயிடுச்சுன்னா மார்ஜின் கால் தான். நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி அசட்ஸை விற்று மார்ஜின் காலை மீட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால தானே இதை கேம்பிளிங் இன்சைட்ஸில் பார்த்துட்ருக்குறோம். பட் அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இங்கே சில விஷயங்களை நம்ம கவனிக்கணும். 25% லெவரேஜுங்கிறது மார்க்கெட் பீக்கில் இருக்கும்போது இருக்க வேண்டிய லெவரேஜ் பர்சன்டேஜ். மார்க்கெட் கீழே போக போக அந்த பர்சன்டேஜ் அதிகமாகிட்டே போகும். அது எப்படி மாறும் அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். வருஷ தொடக்கத்தில் நம்ம கையில் இருந்து 10,000 போடுறோம். மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் இருக்குது. 25% லெவரேஜில் 2,500 மார்ஜின் லோன் எடுக்கிறோம். வருஷ முடிவில் மார்க்கெட் 10% கீழே போய் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நம்ம லெவரேஜ் பர்சன்டேஜ் 25லிருந்து 28.7% அப்படின்னு கூடிடும். மார்க்கெட் 20% கீழே போயிருந்தால் அது 33%ன்னு கூடிடும். பட் தட்ஸ் ஓகே. நம்ம இனிஷியலாக மார்ஜினில் லோன் வாங்கும்போது தான் அது 25%க்கு மேலே இருக்கக்கூடாது. மார்க்கெட் மூவ்மெண்ட்னால் அந்த பர்சன்டேஜ் மேலே போச்சுன்னா தட்ஸ் ஓகே. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம புதுசாக மார்ஜினில் லோன் எடுக்கக்கூடாது. அதை அப்படியே ரைட் பண்ண விட்டுடணும். இது மார்க்கெட் கீழே போச்சுன்னா. இப்போ மார்க்கெட் 10% மேலே போகுது அப்படின்னு வச்சுப்போம். அப்போ நம்ம லெவரேஜ் 22.3% அப்படின்னு குறைஞ்சிரும். மார்க்கெட் 20% மேலே போனால் லெவரேஜ் 20% அப்படின்னு குறைஞ்சிடும். இப்போ நாம் வேணும்னா கூடுதலாக லோன் எடுத்து இண்டெக்ஸ் ஃபண்ட் வாங்கலாம். எவ்வளோ வாங்கலாம்? அந்த லெவரேஜ் 25% வர்ற வரைக்கும் வாங்கலாம். இப்போ நம்ம கரண்ட் மார்ஜின் லோன் 2,500, கூட 600 லோன் வாங்கி இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது நம்ம லெவரேஜ் பர்சன்டேஜை 25க்கு கொண்டு வந்துடும். இதை அடிக்கடி செய்யக்கூடாது. எப்பெல்லாம் மார்க்கெட்
ப்ரீவியஸ் ஹையில் இருந்து 20% மேலே போகுதோ அப்பெல்லாம் செய்யலாம். இங்கே கீ என்னென்னா, லெவரேஜ் பர்சன்டேஜ் 25க்கு மேலே இருக்கும்போது எப்போவுமே புதுசாக லோன் வாங்குறத தவிர்த்துக்கணும். மார்க்கெட் கீழே போய் ப்ரைஸ் எல்லாம் சீப் ஆகி நம்மளை டெம்ப்ட் பண்ணும். அந்த வலையில் போய் நாம் விழுந்துடக்கூடாது. மார்ஜினில் இருக்கும்போது டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். டிசிப்ளின் இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் கையை சுட்டுக்கத்தான் செய்வோம். லெவரேஜ் 25%க்கு மேலே இருக்கும்போது புதுசாக கடன் வாங்குறோன்னு வைங்க, அப்போ தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி கேம்பிளிங்காக மாறும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 95% மக்களால் கண்ட்ரோல்டாக இருக்க முடியாது. கிரீடினஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பேராசை தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணும். இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுற பிரச்சனை. மார்க்கெட் 50% கீழே போனால் 25% லெவரேஜில் இருக்கும்போது நம்ம போர்ட்ஃபோலியோ 63% கீழே போயிருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் அதை விற்காமல் ஹோல்ட் பண்ணுறது, அதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். அதுவும் 95% மக்கள்கிட்ட இருக்காது. தப்பான நேரத்தில் விற்றுட்டு வெளியில் வந்துடுவாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி சரிப்பட்டு வராது. அதனால தான் மார்க்கெட்டில் மார்ஜின் பக்கம் போகாதீங்க அப்படின்னு எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் சொல்கிறாங்க. காரணத்தோடு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் டிசிப்ளின்டாக இருக்கிறவங்களுக்கு மார்ஜின் இண்டெக்ஸை பீட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஆயுதம். லாங் டேர்மில் மார்க்கெட் 10% ரிட்டர்ன் கொடுக்குதுன்னா 25% லெவரேஜ் யூஸ் பண்ணுறோங்கிற பட்சத்தில் மார்ஜினில் நாம் 12% ரிட்டர்ன் பார்க்கலாம். கஷ்டப்பட்டு ட்ரேட் பண்ணி இண்டெக்ஸை பீட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு பதிலாக இது பெட்டர் ஆப்ஷன். அட்லீஸ்ட் யூஎஸில். இந்தியாவில் மார்ஜின் லோன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து இது பெட்டராக இருக்கலாம் அல்லது ஒர்ஸாக இருக்கலாம். நம்ம மார்க்கெட்டில் 12% ரிட்டர்ன் எதிர்பார்க்குறோன்னா மார்ஜின் லோன் 6%க்கு கீழே இருந்தால் அது ரீசனபிளான ரிஸ்க்னு சொல்லலாம். மார்ஜின் லோன் இன்ட்ரெஸ்ட் அதுக்கு மேலே இருந்தால் நீங்கள் அவசியம் இதை பண்ணணுமா அப்படின்னு நல்லா யோசிச்சுட்டு அப்புறமா முடிவெடுத்துக்கோங்க. இந்த கேல்குலேட்டரோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. இந்த 25% மார்ஜினே உங்களுக்கு அக்ரெசிவான ஸ்ட்ராட்டஜி மாதிரி தெரிஞ்சால் அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. நார்மல் டைம்ஸில் மார்ஜினே இல்லாமல் நல்ல தருணத்துக்கு வெயிட் பண்ணலாம். நாம் ரிஸ்க்ஸ் இன் இண்டெக்ஸ் ஃபண்ட் இன்வெஸ்டிங் அந்த எபிசோட்லேயே பார்த்தோம். ஆன் ஆவரேஜ் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை மார்க்கெட் 20%க்கு மேலே கீழே போகும் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த மொமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணலாம். நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மார்க்கெட் கீழே போகும் அப்படின்னு எப்போவுமே வெயிட் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு தெரியும் மார்க்கெட்டை டைம் பண்ணுறது இம்பாசிபிள். ஆனால் மார்ஜின் மாதிரியான அடிஷ்னல் ரிஸ்க்குக்கு கண்டிப்பாக நல்ல தருணத்துக்கு வெயிட் பண்ணலாம். அப்படி வெயிட் பண்ணி வாங்குறதுல இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. இந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம 25% லெவரேஜுக்கு பதிலாக 33% வரைக்கும் நம்ம லெவரேஜ் எடுத்துக்கலாம். ஏன்னா மார்க்கெட் பீக்கில் இல்லை. 20% மார்க்கெட் கீழே போயிருந்தால் மார்ஜின் இல்லைன்னா நம்ம மணி 8000 இருந்திருக்கும். அப்போ நாம் 33% லெவரேஜில் 2680 வரை மார்ஜின் எடுக்கலாம். இது மார்க்கெட் பீக்கில் இருக்கும்போது நாம் எடுத்த 25% லெவரேஜுக்கு சமம். ஸோ மார்க்கெட் 20% கீழே போகும்போது 33% வரை மார்ஜின் எடுத்துக்கிற லக்ஸரி நமக்கு இருக்குது. நம்ம ரிஸ்க் லெவலுக்கு ஏற்ற மாதிரி இந்த லெவரேஜ் பர்சன்டேஜை குறைச்சிக்கலாம். ஆனால் இந்த சிச்சுவேஷன்லேயும் 33% தான் நம்ம லெவரேஜ் சீலிங். அதுக்கு மேலே மார்ஜின் வாங்குறது நல்ல ஐடியா இல்லை. அப்புறம் மார்ஜினில் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை, இப்படியும் பண்ணலாம் அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜிஸ் இது. நாம் எப்படி ரிஸ்க் ரிவார்டை மெஷர் பண்ணி கேல்குலேட்டடாக ரிஸ்க் எடுக்க யோசிக்கணும் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் இந்த சாம்பிள் ஸ்ட்ராட்டஜிஸ். இதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற சொந்த ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கிக்கோங்க. அப்புறம் நீங்கள் யூஎஸில் இருக்கீங்க, இன்ட்ராக்டிவ் ப்ரோக்கர்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ரெஃபரல் லிங்க் இருக்குது. வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் ஏதாவது எக்ஸ்ட்ரா கிடைக்கும், எனக்கும் ஏதாவது கிடைக்கும். ஹோப்ஃபுல்லி அடுத்த எபிசோடில் லெவரேஜ் ETF பற்றி விளக்கமாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.